வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி கிளாஸ் 6 ஹிந்தியில் வர லெசன் 4 பார்க்கலாம். ஹார் கி ஜீத் அப்படின்னா ஒரு தோல்வியில் வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஹார் அப்படின்னா தோல்வி, நம்ம டிஃபீட் ஆகிறோம் இல்லையா, அது ஹார். ஜீத் அப்படின்னா வின்னிங் அப்படின்னு அர்த்தம். இதற்கு லெசன் நம்ம பார்க்கலாம். माँ को अपने बेटे और किसान को अपने लहलहाते गीत देखकर जो ஆனந்த ஆத்தாங்க. ஒரு அம்மாவுக்கு அவங்களுடைய குழந்தையை பார்க்குறப்பையும் ஒரு ஃபார்மருக்கு அவருடைய லஹாத்தே கேத் அப்படின்னா ரொம்ப அப்படியே பறந்து விரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த அவருடைய வயல்வெளிகள் ஃபீல்டு பார்க்குறப்பையும் எவ்வளோ சந்தோஷம் வருமோ. வகி ஆனந்த் பாப்பா பாரதி கோம் அப்பனா கோடா தேக்கர் ஆத்தா. அதே மாதிரி சந்தோஷம் பாபா பாரதிக்கு அவருடைய கோடா ஹார்ஸை பார்க்குறப்போ வருது. பகவான் பஜன் சே ஜோ சமய பச்சதா வக கோடேக்கோ அர்ப்பன் ஹோ ஜாத்தா. அவருடைய டைமெல்லாம் அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஏன்னா அவர் ஒரு சேஜ் இல்லையா, அதனால கடவுளுடைய பஜனை அவர் பண்ணுறாரு. மிச்ச நேரம் ஃபுல்லாக அந்த கோடாவுக்கு அவருடைய கோடாவுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. வக கோடா படா சுந்தர்தா படா பல்வான். அவருடைய அந்த ஹார்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. உஸ்கே ஜோடு கா கோடா சாரே இலாக்கே மே நாத்தான். அவருடைய இந்த ஹார்ஸ் மாதிரி அவங்களுடைய இடத்துலையே அந்த பிளேஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே வேறு எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அவருடைய கோடா. பாபா பாரதி உசே சுல்தான் ககக்கர் புகராத்தே. பாபா பாரதி அந்த கோடாவை சுல்தான் அப்படிங்கிற பேர் வச்சு அவரை கூப்பிடுறாரு. अपने हाथ से हर हरा करते गुद दाना गिलाते और देख कर प्रसन्न होते थे. அவருடைய கைகளால் கர்கரா கர்த்தே அப்படின்னா அது தடவி கொடுக்குறது. இந்த மாதிரி ஹார்ஸு இதுக்கெல்லாம் நம்ம தடவி கொடுப்போம் இல்லையா, டாகு இது மாதிரி உள்ளதுக்காக தான் ஹர்ஹரா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சாஃப்டாக அது தடவி கொடுக்குறாரு. குத்து தானா கிலாத்தே, நிறையா இந்த கிரெயின்ஸ் இதெல்லாம் அவருடைய கைகளால் சாப்பிட கொடுக்குறாரு. அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் இருக்கிறாரு. उन्होंने रुपया माल असबाब जमीन ஆதி அப்பனா சப் குச் சோட்டு தியாத்தா. அவர் அந்த ஹார்ஸை பார்த்துக்கிறதுக்கு எதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார், எதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஹார்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய பணம், ருப்பியானா பணம், அவருக்கு எந்த பணமும் எனக்கு வேண்டாம். மால் அப்படின்னா திங்ஸ், எனக்கு எந்த திங்ஸும் வேண்டாம். சபாப் ஜமீன் அப்படின்னா லேண்டு, ஃபார்மிங் லேண்ட் இருக்கு இல்லையா, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். யகாங் தக்கி உன்கே நகர்கே ஜீவன் சேபி கிரணாத்தி. எது வரைக்கும் அவர் போகிறாருன்னா சிட்டியில் இருக்கிற லைஃப் அவருக்கு பிடிக்கல, எங்கே ஹார்ஸ் இருக்கோ அங்கே தான் போய் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ சிட்டி லைஃபே அவர் வெறுக்கிற மாதிரி போயிட்டாரு. अब गाँव से बाहर एक छोटे से मंदिर में रहते और भगवान का भजन करते थे. और வில்லேஜுக்கு அவுட் சைடில் ஒரு சின்ன டெம்பிள் அவர் இருக்கிறாரு. கடவுளுக்கு பஜனை பண்ணுறதுல அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மைங் சுல்தான் கே பினா நஹிங் ரக் சக்குங்கா. அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறாராம், என்னால் சுல்தானை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்கே ஐசி பிராந்தி சி ஹோ கையீத்தே. பிராந்தி அப்படின்னா மன பிரம்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் ஓவர் அஃபெக்ஷனில் அவர் இருக்கிறாரு, என்னால் சுல்தானை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். வே உஸ்கி சால் பர் லட்டு தே. அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய நடக்கிறது, அது நிற்கிறது, இந்த தோரணை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமையாக அவர் நினைக்கிறாரு. ககத்தே அவர் சொல்லுவாராம், ஐசே சல்தாகை ஜெய்சே மோர் கடாகோ தேக்கர் நாச் ரகாகோ. இது எப்படி, இதனுடைய நடை எப்படி இருக்குது அப்படின்னா கடாகோ தேக்கர் நாச் மோர் கடாகோ தேக்கர் அப்படின்னா ஒரு பீக்காக்கு டார்க் க்ளவுட்ஸை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடுது இல்லையா, அது மாதிரி தான் இதனுடைய நடை இருக்குது. அது நடக்கிறது அப்படி தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. जब तक संध्या समय सुल्तान पर चढ़कर 8-10 मील का चक्कर न लगा लेते उनके चैन न आता. அவர் டெய்லி ஈவினிங் டைமில் சுல்தான் மேலே ஏறிட்டு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவார். அப்படின்னா தான் அவருக்கு நிம்மதியாக தூக்கமே வரும், இல்லை அவருக்கு தூக்கம் கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கட் சிங் உஸ்க் இலாக்கே கா பிரசித்த டாக்கு தான். இந்த கட் சிங் அந்த பிளேஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்கு அப்படின்னா ராபர், திருடன் அப்படின்னு அர்த்தம். உஸ்கா நாம் சுன்கர் காம் தே. அவரோட பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க.
होते होते सुल्तान की कीर्ति उसके कानों तक भी पहुँचे. இந்த சுல்தானுடைய அந்த ஃபேமஸ் இருக்கு இல்லையா, அது அவருடைய அந்த திருடர் இருக்கார் இல்லையா கடக் சிங், அவர் காது வரைக்கும் போய் விழுகுது. உஸ்கா ஹிருதய உசே தேக்னே கேலிய தீர் ஹோ உட்டா. ஸோ அவருடைய மனசு என்ன எப்படி இருந்ததுன்னா, ஒரு தடவையாவது இந்த இதை பார்க்கணும், ஹார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தீர் ஹோ உட்டா அப்படின்னா அவருடைய ரொம்ப படப்படப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் இருக்கார். एक दिन वह तोपकार के समय बापा भारती के पास पहुंचा और नमस्कार करके बैठ गया. ஒரு நாள் ஆஃப்டர்நூன் டைமில் பாப்பா பாரதி பக்கத்தில் அவர் போகிறாரு. அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பாப்பா பாரதி ने पूछा கடக் சிங் क्या हाल है. பாப்பா பாரதி கேட்குறாரு, கடக் சிங் என்ன நிலைமை, என்ன இங்கே இப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் கேட்குறாரு. கடக் சிங் ने सिर झुकाकर उत्तर दिया. கடக் சிங் அவருடைய தலையை குனிஞ்சிட்டு அவர் சொல்கிறாரு, ஆப்கி தயா ஹே, உங்களுடைய கருணைனால கைண்ட்னஸ்னால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ககே உதர் கைசே ஆ கயே, சொல்லு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்காரு. சுல்தான் கி சாங்கு கீஞ்சிலாகிய, சுல்தானை பார்க்கணுங்கிற ஆசை என்னை இங்கே இழுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. விசித்திர ஜான்வர் ஹே தேக்கோகே தோ பிரசன்ன ஹோ ஜாவோகே, அது ஒரு விசித்திரமான அனிமல், பார்க்குற எல்லாருக்கும் அது நிறைய சந்தோஷத்தை தான் அது கொடுக்கும் அப்படின்னு அந்த சாது சொல்கிறாரு. மைனே பி படி பிரசங்சா சுன்னீக, ஆமாம் நானும் கூட இதை பற்றி நிறைய பெருமையான விஷயங்கள் கேட்டேன்னு சொல்லிட்டேன் கடக் சிங் சொல்கிறாரு. உஸ்கி சால் துமாரா மண் மோக் லேகி, ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது போல் அப்படின்னு கேட்காரு. காத்தே ஹே தேக்னே மே பி பகுத் சுந்தர் கே, ஓ அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம கேட்குறத விட பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. क्या कहना जो उसे एक बार देख लेता है उसके हृदय पर उसकी छवि अंकित हो जाती है. ஆமாம் அப்படி தான் சொல்லணும், ஒரு தடவை அதை பார்த்தாலே போதும், பார்க்குறவங்களுடைய எல்லார் மனசுலையுமே அது வந்து நீங்கள் இடம் பிடிச்சிடும், அது வந்து எப்போவுமே நம்மளுடைய மனசுக்குள்ளேயே அது வந்து இருந்துக்கும், அப்படி அழகானது அப்படின்னு சொல்கிறாரு. बहु दिनों से अभिलाषा भी थी आज उपस्थित हो सका हूँगा. எனக்கு ரொம்ப நாளாக இந்த சுல்தானை பார்க்கணுன்னு ஆசை, இன்றைக்கி தான் எனக்கு அது நிறைவேறிச்சு அப்படின்னு இந்த ராபர் சொல்கிறாரு. பாப்பா பாரதி ஒரு கடக் சிங் தோனம் அஸ்தபல் மேம் பகுஞ்சே. பாப்பா பாரதியும் கடக் சிங்கும் ரெண்டு பேரும் ஹார்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. बापा ने घोड़ा दिखाया घमंड से, கடக் சிங் ने घोड़े देखा आश्चर्य से. பாப்பா வந்து அந்த அவருடைய ஹார்ஸை ரொம்ப கர்வமாக என்னுடையது இது அப்படின்னு ப்ரௌடாக பார்க்குறாரு. கடக் சிங் அந்த கோடாவை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. உஸ்னே சவுக்கடே கோடே தேக்கே தே परंतु ऐसा बांका घोड़ा उसकी आंखों से कभी नहीं गुजरा था. அவர் இதுக்கு முன்னாடி இது ஹண்ட்ரட்ஸ் கணக்கில் நிறைய ஹார்சஸ் பார்த்துருக்காரு, ஆனால் இந்த ஹார்ஸ் மாதிரி எதுவுமே அவர் இவ்வளோ தூரம் அட்ராக்ட் பண்ணலை. அப்படியே அவருடைய கண்ணை கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி அது இருக்குது. सोचने लगा वाकई की बात है, ऐसा घोड़ा கடக் सिंह के पास होना चाहिए था, इस साधु को ऐसी चीजों से क्या लाभ. அப்போ அவர் என்னுடைய மனசில் என்ன யோசித்தார் அப்படின்னா, என்ன ஒரு லக்கு, இந்த ஹார்ஸு என்ன மாதிரி உள்ளவர்கிட்ட இருந்தாலும் அது நல்லா இருக்கும், இந்த சேஜ்கிட்ட போய் இருந்து இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் தேர் தக் ஆச்சரிச்சே சுப்சாப் கடா ரேகா, கொஞ்சம் நேரம் வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கோடாவை பார்த்துட்டு இருக்கார் சைலண்ட்டாக. इसके पश्चात उसके हृदय में हलचल होने लगे. அதுக்கப்புறம் அவருடைய மனசில் வந்து ஒரு ஹல்சல் அப்படின்னா செஞ்சலாம், இங்கே அங்கேயும் நம்ம யோசிப்போம் இல்லையா, அதுதான் ஹல்சல் அப்படின்னு அர்த்தம், அது வருது. பாலகோं की सी अधीरता से बोला परंतु बाबाजी इसकी चाल ना देखी दो क्या. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக துருத்துருன்னு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆக்டிவோட அவர்கிட்ட கேட்டார், சேஜுக்கிட்ட கேட்காரு. ஆனால் பாபாஜி நான் இது எப்படி ரைட் பண்ணணும் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்காரு. பாபா பாரதி பி மனுஷ ஹீத்தே, பாபா பாரதியும் என்னதான் பெரிய சேஜாக இருந்தாலும் அவரும் பேசிக்காக ஒரு ஹியூமன் தானே. अपनी चींच की प्रशंसा दूसरे के मुँह से सुनने के लिए उनका हृदय बे अधीर हो गया.
அவர்கிட்ட இருக்கிற இந்த திங்ஸை மற்றவங்க கிட்ட காட்டி அவங்க வாயால் பெருமைப்படணும், அவங்க வாயால் அது பெருமையாக சொல்லணுங்கிற ஆசை அவருக்கும் இருந்தது. घोड़े को गोल कर बागर लाए और उसके पीठ पर हाथ फेरने लगे. ஹார்ஸை எடுத்து அவங்க உள்ள ஸ்டேபிள்லேருந்து அது ஓப்பன் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராரு. அதனோட முதுகில் அழகாக கையை வச்சு தடவி கொடுக்குறாரு. ஏகாயே குச்சக்கார் சவார் ஹோ கையை உடனே இம்மீடியட்டாக டக்குன்னு ஜம்ப் பண்ணி அதுக்கு மேலே சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோடா ஹவா சே பாத்தேன் கர்னே லகா. கோடா எவ்வளோ வேகமாக ஓடிச்சுன்னா அது ஏர் கூடயே பேசிகிட்டு இருந்ததாம். அது ஏர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுமோ அது மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த ஹார்ஸும் ஓட ஆரம்பிச்சிச்சு. उसकी चाल को देखकर खड़क सिंह के हृदय पर सांस ले लौट गया. அதனுடைய அந்த வேகத்தை பார்த்த உடனே கடசிங்கோடைய மனசை எப்படி பாம்பு வந்து நான் உள்ளே படுத்திருந்தா எப்படி இங்கே அங்கேயும் நெளியுமோ அந்த பாம்போட மனசு மாதிரி உன்னுடைய ஹிருதயம் பட நெளிய ஆரம்பிச்சிச்சு. वह टाकू था और जो वस्तु उसे पसंद आ जाए उस पर वह अपना अधिकार समझता था. அவன் ஒரு திருடன் இல்லையா, ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமும் அவன்கிட்ட தான் இருக்கணும், மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். उसके पास बाहुबल था आत्मी थे और बेरहमी थी. அவன்கிட்ட ரொம்ப நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அவனோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அவன் சொன்னதை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஹார்ஸ் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறான். ஜாத்தே ஜாத்தே உஸ்னே காக்கா அவன் போயிட்டு இருக்கும்போதே சொல்கிறான், பாபாஜி मैं எங்கே கூட आपके पास ना रखने दूंगा. பாபாஜி இந்த ஹார்ஸை நான் உங்ககிட்ட வைக்க மாட்டேன், இது எனக்கானது, நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பாபா பாரதி डर गए. பாபா பாரதி பயந்தே போயிட்டாரு. अब उनके रात को नींद ना आते. அவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலாம். सारी रात अस्पताल की रखवाली में कटने लगे. நைட்டு ஃபுல்லாக அவர் அந்த ஸ்டேபிளுக்கு வெளியிலே உட்காந்து செக்யூரிட்டி மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. प्रदीक्षण खड़क सिंह का भय लगा रहता परंतु कई मास बीत गए और वह न आया. ஒவ்வொரு செகண்டும் கடக் சிங் வந்துருவானுங்கிற பயத்திலே அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் நிறைய மாதங்கள் போயிடுச்சு, கடக் சிங் வரலை. யகா தக்கி பாபா பாரதி குச் அசாவதான் ஹோ கயே. ஸோ இப்போ பாபா பாரதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாரு. और इस भय को स्वप्न के भय की नाई मिथ्या समझने लगे. அப்போ அவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டார்னா, நம்மளுடைய ஏதாவது நம்ம கெட்ட கனவு வந்துச்சுன்னா இது கனவு தான், கெட்ட கனவு அப்படின்னு நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அது மாதிரி அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாரு. संध्या का समय था. बाबा भारती सुल्तान की पीठ पर सवार होकर घूमने जा रहे थे. ஈவினிங் டைம் பாபா பாரதி சுல்தான் முதுகு மேலே உட்காந்துக்கிட்டேன் இங்கே அங்கேயும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போகிறாரு. इस समय उसकी आंखों में चमकती मुख पर प्रसन्नता. அந்த டைமில் அவருடைய கண்களில் ஒரு பெரிய பிரைட்னஸ் இருக்கு, அவருடைய முகமெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. कभी घोड़े के शरीर को देखते कभी उसके रंग को और मन में फूले ना समाते थे. அவர் அந்த ஹார்ஸோடைய அந்த பாடி அவர் பார்க்குறாரு, அவருடைய மனசுக்குள்ள கலராக ரொம்ப சந்தோஷமாக நிறைய பூக்கள் வந்து மலர்கிறது. அதாவது அவருடைய சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. சகசா ஏ கோர்ஸே ஆவாஸ் ஆகி சடன்லி ஒரு பக்கத்துலேருந்து திடீர்னு சத்தம் கேட்க, அரே பாபா இஸ் கங்கலேக்கு சுன்தே ஜானா. ஓ பாபா இந்த ரொம்ப முடியாதவனே கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன், நான் சொல்கிறதை கேளுங்களேன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்க அப்படின்னு அர்த்தம். என்னுடைய கண்டினியூஷன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.